Danish. I am a lifestyle and travel photographer. நான் இதுக்கு இப்போது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபோட்டோகிராஃபி பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஃபோட்டோகிராஃபியை பற்றி. பர்சனலாக சும்மா மேனுவலாக எடுக்க தெரியாமல் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பீங்க. மேனுவலாக எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ அதை வந்து நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் திஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னென்னா we are going to start with my gears. நான் என்னென்ன கியர்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு என்னென்ன யூஸஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நான் இங்கே பேசலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட், நான் ரொம்ப நாளாக வந்து ஏபிசி சென்சார் கேமரா தான் காலேஜ் டைமில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறேன். ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் இந்த கேமரா. என்னென்னா ப்ரொஃபஷ்னலாக போகும்போது ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ். பிகாஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸ் எனக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதனால் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஃபுல் ஃப்ரேம்னா 5D Mark III தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் கேமராஸ்னு சொல்லுவேன். 6-7 இயர்ஸ் ஆச்சு. ஒன்றும் நான் வந்து இப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி கேமராவாக தான் இருக்குது. அதனால் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ். இது என்னென்னா, இந்த கேமரா வந்து இட் இஸ் அரௌண்ட் 22.4 மெகாபிக்சல் கேமரா. இட்ஸ் அ ஃபுல் ஃப்ரேம் சென்சார். ஃபுல் ஃப்ரேம் சென்சார்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இட் ஹாஸ் அன் பிக்கர் சென்சார், அதாவது 35x24 mm சென்சார் இருக்குது. இப்போ நீங்கள் 3 கேட்டகரியாக ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுற கேமராஸ் பற்றி பேசுவோம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி சென்சார். அதோட சென்சார் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஃபுல் ஃப்ரேம் சென்சாரோட சைஸ் சின்னதாக இருக்கும். அதாவது இன்டூ 1.6 அந்த மாதிரி க்ராப்பில் இருக்கும். இது ஃபுல் ஃப்ரேம் 5D Mark III. அதுக்கு அடுத்து போனீங்கன்னா நம்ம மீடியம் ஃபார்மேட் கேமராஸ் பார்க்கலாம். மீடியம் ஃபார்மேட் கேமராஸ்னால் இதோட சென்சார் சைஸோட அதோட சென்சார் சைஸ் அதிகமாக இருக்கும். சென்சார் சைஸ் இதனால என்ன சேஞ்சஸ் தெரியும் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. முக்கியமாக சென்சார் சைஸ்னால என்ன இது அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சார் சைஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது நமக்கு கேமராக்குள்ள லைட் அதிகமாக போகும். அதனால நமக்கு ஒரு சீன் வந்து வைடாக தெரியும். நார்மலாக ஒரு ஏபிசி சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோவோட நம்ம இதில் அதே லென்ஸ் ஒரு 35 mm அதில் யூஸ் பண்ணுறோன்னா, அதே 35 mm நான் இதில் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த சீன் வைடாக தெரியும். அது இல்லாமல் உள்ள நிறைய லைட் போகிறதுனாலும் அதில் இருக்க மெகாபிக்சலோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனாலையும் எனக்கு டீட்டெயில்ஸ் அதிகமாக தரும் இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் யூஸ் பண்ணும்போது. 5D Mark III வந்து நான் இது கூட வந்து இந்த grip யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா, போர்ட்ரேட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு இப்படி வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் டக்குன்னு ஃபோக்கஸ் பாயிண்ட் மாற்றுறதுக்கு அந்த மாதிரி கரெக்டாக போர்ட்ரேட்டில் மாற்றணும்னா நான் இங்கேயே ஸ்ட்ரைட்டாக வச்சு மாற்றிக்கணும். இப்படி வச்சு மாற்றும் போது எனக்கு கொஞ்சம் கேமரா இப்படி க்ராஸாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதனால ஸ்டார்டட் யூஸிங். அதுவும் இல்லாமல் பேட்டரி கிரிப்புன்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரியும் போட்டுக்கலாம். பேக்கப்பாக நம்ம திடீர்னு ஒரு பேட்டரி தீர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே இன்னொரு பேட்டரி இருக்குது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேட்டரி இருக்குது பார்த்துருக்கேன். இந்த 2 பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இதோட அட்வான்டேஜஸ். அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். 5D Mark III பொறுத்த வரைக்கும் 61 ஃபோக்கஸிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுவே க்ராஸாக வைக்கும்போது நமக்கு 41 ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சீனில் வந்து நம்ம எங்கெங்கே ஃபோக்கஸ் வைக்கலாம், எந்தெந்த இடத்துல, அதாவது சிங்கிள் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வைக்கும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிள் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியல. பட் சிங்கிள் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு இந்த 61ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர கேமராஸ் வந்து 256 அந்த மாதிரி நிறைய, அதாவது நமக்கு எந்த இடத்துல வேணால் ஃபோக்கஸ் பண்ணலான்ற அளவுக்கு நமக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதான் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் எனக்கு கேமரா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். யார் வேணாலும் எந்த கேமரா வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபியாக அதை எடுத்துகிட்டு நமக்கான ரிசல்ட்டு நமக்கு இன்டெப்த்தாக கேமராவை பற்றி எவ்வளோ தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபோட்டோஸை எடுத்துக்க முடியும். எந்த கேமரா, சோனி வாங்கலாம், கெனான் வாங்கலாம், நிக்கான் வாங்கலாம், ஃபுஜிஃபில்ம் வாங்கலாம். எனக்கு வந்து கெனான் ஏன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, இதை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு எந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது எனக்கு வந்து தேடிட்டு இருக்க தேவையில்லை. டக்குன்னு எனக்கு இன்பில்ட்டாகவே இது எங்கே இருக்கும், கான்ஷியஸாக இல்லாமல் சப்கான்ஷியஸ்லேயே வந்து எனக்கு வந்து செட்டிங்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் ரொம்ப திங்க் பண்ண தேவையில்லைன்றதுனால நான் ஒன்று கேனோனோட போயிட்டுருக்கேன். இது போக நான் என்னென்ன லென்சஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, இதோட கிட் லென்ஸ் ஆக்சுவலி 24-105 லென்ஸ். 24 நார்மலாக நான் வந்து அதிக லைட் அதிக அப்பேச்சர் தேவைப்படாது அப்படிங்கிறப்பெல்லாம் நான் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது வந்து F4, மினிமம் அப்பேச்சர் வந்து F4.
மேக்ஸிமம் அபர்ச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் த கேமரா. நான் 5D யூஸ் பண்ணும்போது 22 வெறும் லோ லைட் யூஸ் பண்ணும்போது 32 வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து இன்பில்ட் ஸ்டெபிளைசர் இருக்குது. ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸிங், எல்லா கேமராவும் ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்குது. அது போக இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ். ஆகுது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த லென்ஸ் இஸ் நமக்கு வேணுன்ற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 24 105 வரைக்கும் இருக்குன்றப்போ நம்ம வைடாகவும் எடுத்துக்கலாம். நம்ம டெலஃபோட்டோ லென்சஸ் யூஸ் பண்ணுற ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் டெலஃபோட்டோ லென்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 105 வரைக்கும் நம்ம ரேஞ்சுக்கு போய் நார்மலாக எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசாக எடுக்கிறதுக்கு இது வந்து இட் இஸ் அ வெரி குட் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது போக வேறு என்ன லென்சஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லென்ஸ் இதுதான் 1635 நான் மோஸ்ட்லி வந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். வைடான சீன்ஸை கவர் பண்ணேன். அது இல்லாமல் இதோட அப்பேச்சர் வந்து 2.8. அதெல்லாம் இதில் இருக்க லென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான லென்ஸ். ஏன்னு சொன்னால் இதுலேருந்து வர கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலர் டீட்டெயிலிங்காக இருக்குது. கலர்ஸ் வந்து நல்லா கேப்சர் பண்ணுவோம் இந்த லென்ஸ். அதனால் இந்த லென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லென்ஸும் நான் அரௌண்ட் 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லென்ஸ்ன்னு சொல்லலாம். இது போக என்ன யூஸ் பண்ணுறேன்னா 50mm 1.4. இது மோஸ்ட்லி நான் ஏன் இந்த லென்ஸ் வச்சுருக்கேன்னா இட் கிவ்ஸ் மீ அ லோவர் அப்பேச்சர். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப லோ லைட்டில் இருக்கும்போது, லோ லைட் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நமக்கு அப்பேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். போர்ட்ரேட்ஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்க அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த லைட் யூஸ் பண்ணேன். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் லோ லைட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற லென்ஸ்னால் இந்த லென்ஸ் தான். இதோட அப்பேச்சர் மேட்டர்ஸ்ன்றதுனால இந்த லென்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற லென்ஸ் பார்த்தீங்கன்னா 100mm மேக்ரோ லென்ஸ். இதுவும் 2.8 அப்பேச்சர். இது நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இதை வச்சு டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு, ரொம்ப டீட்டெயிலான ஷார்ப்பான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். இதில் ஆக்சுவலாக இன்பில்ட் ஸ்டெபிளைசரோ ஏதோ இல்லை. பட் நான் என்னோட யூஸஸ்க்கு இந்த லென்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ ஸ்டெபிளைஸ்டாக ரொம்ப அதாவது வண்டியில் போயிட்டு இருக்கும் போதோ அந்த மாதிரிலாம் இந்த லென்ஸ் யூஸ் பண்ண போகிறதுல ஸ்டெடி ஷாட்டாக எடுக்கிறதுக்கு தான் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த லென்ஸ் எனக்கு ஷார்ப்பான மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க, ரொம்ப டீட்டெயிலிங் எடுக்கிறதுக்கு நான் இந்த லென்ஸை ரொம்ப நம்புவேன். இது வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா தரும் அப்படின்னு ரொம்ப நம்புகிற லென்ஸ். ஒன் ஆஃப் த லென்ஸ் தான் 100mm மேக்ரோ. இது போக நான் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம் யூஸிங் ஒன் ஆஃப் திஸ் அமேசிங் லென்ஸ். இட் இஸ் 70-100. இது எதுக்கு யூஸ் பண்ணால் ஐ யூஸ் டு டேக் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் டெலஃபோட்டோ, கொஞ்சம் தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்க, லேண்ட்ஸ்கேப்புக்குமே இது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கும்போது ஐ யூஸ் திஸ் லென்ஸ். இது ஒரு அமேசிங் லென்ஸ். இதில் மல்டிபிள் ஸ்டெபிளைசிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. அது போக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த லென்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கலர்ஸ் எல்லாம் நல்லா அமேசிங்காக தெரியுன்றதுனால இந்த லென்ஸ் யூஸ் பண்ணேன். இது நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒன்லி வென் நீடட் ஐ யூஸ் திஸ் லென்ஸ். நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஐ யூஸ் திஸ் லென்ஸ். இட் இஸ் அ டெலஃபோட்டோ லென்ஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு நல்ல வைட் லென்ஸ் 60. இதுவும் வந்து ஒரு வைட் லென்ஸ். இது வந்து ஃபிக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த். இதுவும் பார்த்தீங்கன்னா அதாவது 50mm 100mm பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த். அதாவது ஃபிக்ஸ்டாக ஒரு திங்ஸ் எடுக்கும்போது, ஃபிக்ஸ்டாக நான் ஒன்று முடிவு பண்ணி எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபிக்ஸ்ட் லென்சஸ். இது ரெண்டு தான். இப்போ வந்து ரீசெண்டாக நான் கேமரா அப்டேட் பண்ணேன். எதுக்காகன்னு கேட்டால் மோஸ்ட்லி என்னென்னா ரொம்ப ஹையண்டான ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபியும் வீடியோஸ் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவும் நான் இப்போ ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் கெனான் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான கேமரான்றதுனால ஐ வாட் திஸ் ஒன் கேமரா. திஸ் இஸ் R5 பற்றி இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இட் கேன் கேப்சர் அமேசிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் அமேசிங் வீடியோகிராஃபி. இட் ஹாஸ் அ வெரி குட் மெகாபிக்சல். இட் ஹாஸ் அ வெரி குட் ஸ்பீட். அதாவது இதோட சென்சாரோட ஸ்பீட் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராசஸரோட ஸ்பீட் ரொம்ப நல்லா இருக்கும். அது போக ஐ கேன் டேக் 8K வீடியோஸ் வரைக்கும் என்னால் இதை வச்சு எடுக்க முடியும். ரா வீடியோஸ் எடுக்க முடியும். ஏன் முக்கியமாக அப்டேட் பண்ணலாம், அதில் வந்து நம்ம கெனான் 5D Mark III வந்து ஐ கேன் டேக் ஒன்லி ஃபுல் HD. அதாவது 1080 to 1920.
அந்த அந்த இதில் மட்டும்தான் நான் எடுக்க முடியும். பட் இதுலன்றப்போ ஐ கேன் டேக் அப் டு 8K ஃபோட்டோ 8K வீடியோஸ். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து வீடியோ குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால நான் இந்த கேமராவுக்கு போனேன். அது இல்லாமல் அதில் இன்பில்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இல்லை, இதில் இன்பில்ட்டாக வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதில் மேக்ஸிமம் 60 frames per second தான் வீடியோ எடுக்க முடியும். இதில் வந்து ஐ கேன் டேக் அப் டு 100 frames per second, அதாவது அல்ட்ரா ஸ்லோ மோஷன் வரைக்கும் நான் எடுக்க முடியும். ஸ்லோ மோஷன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேமரா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கேமரா வாங்கினேன். சரி இந்த கேமராக்காக நீங்கள் எந்த லென்சஸும் வாங்கலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த கேமரா வாங்கினதுக்காகவே நான் ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அமேசிங்கான லென்ஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் லென்சஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இட் இஸ் a 85mm lens. It cost around 2,30,000. அதாவது என்னோட கேமரா பாடி எவ்வளோ ப்ரைஸ், ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸுக்கு வந்து நான் இந்த லென்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து முக்கியமாக ஏன் அப்படின்னா, இட் இஸ் 1.2 அப்பேச்சர். அவ்வளோ லோ அப்பேச்சர் இருக்கும்போது நான் அமேசிங்கான ஃபேஷியல் ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கலாம். எவ்வளோ லோ லைட்டில் இருந்தாலும் ஒரு போர்ட்ரேட் எடுக்க முடியும். நான் எக்ஸ்டர்னலாக லைட் கேரி பண்ண தேவையில்லை. அப்படின்றதுக்காக ஒரு கேமரா ஒரு லென்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த லென்ஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அமேசிங் ஷாட் எடுக்கணுமா, ஒரு போர்ட்ரேட் எடுக்கணுமா, எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர லென்ஸ் வந்து இதாக தான் இருக்கும். ஏன்னா 1.2 அப்பேச்சர் இருக்கும்போது நமக்கு அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் நம்ம வச்சிருக்கிறத தவிர மற்ற இடம்லாம் எவ்வளோ ஒகேவாக தெரியும் அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது போக வீடியோகிராஃபி நான் அதாவது இப்போது இதே யூடியூப் சேனல்ஸ்க்காக அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஐ காட் GoPro Hero 11. எதுக்குன்னா வ்ளாகிங் பண்ண நான் எப்போவுமே வந்து ஒரு பெரிய கேமரா எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா நான் ஒரு பெரிய கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பெரிய கேமரா வச்சோ இல்லை என் மேலே இதை மவுண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு பெரிய கேமரா வச்சு என் மேலே மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்றதுனால ஐ வாட் திஸ் அமேசிங் கேமரா. அதாவது அல்ட்ரா ஸ்லோ மோஷன், இதில் இருக்க ஸ்லோ மோஷன், இதில் இருக்க HDR எஃபெக்ட்ஸ். ஐ டோன்ட் டு கலர் கரெக்ட் ஸோ மச் ஆர் கலர் கரெக்டோ ஸ்லோ மோஷன். நான் எடிட்டிங்கில் உட்காந்து ஸ்லோ மோஷன் பண்ணிட்டு இருக்கவோ தேவையில்லை. நான் அப்படியே ஸ்லோ மோஷன் கேப்சர் பண்ணி அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு கேஸோ எதுவுமே இதுக்கு போட தேவை, அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம எடுக்கலாம். அதனால ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ். அது போக இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வ்ளாகிங் பண்ணும்போது இங்கே முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியும். அது போக நான் எவ்வளோ வைடாக ரொம்ப ஃபிஷ்ஷை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஷ்ஷை வியூவில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் யூஸ் டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆல்சோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு சின்னதாக ஒன்று கையில் வச்சுட்டு, ஏன்னா எப்பவுமே நான் ஃபோட்டோகிராஃபருக்குள்ள பெரிய பெரிய கேஸ், பெரிய பெரிய லென்சஸ், பெரிய பெரிய கேமராஸ் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பேன். ஆனால் இது தூக்கிட்டு அதே அமேசிங்கான ரிசல்ட் நான் இதை வச்சு எடுக்க முடியும். அது எல்லா ரிசல்ட்டும் கேமராவில் கொடுத்துருக்கு, எல்லா ரிசல்ட்டுமே இதில் வராது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு ஓரளவுக்கு நான் ரொம்ப கேரி பண்ண முடியாது அப்படின்றப்போ ஐ யூஸ் திஸ் கேமரா. சரி இதுவும் நான் எடுத்துகிட்டு போகல அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஹேவ் அன் ஃபோன். இட்ஸ் அ வெரி குட் ஃபோன். எல்லாத்துக்கும் தெரியும், ஃபோட்டோகிராஃபி ப்ரிஃபர் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அண்ட் Pixel 7 Pro. Pixel 7 Pro எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமரா பிராண்ட், சாரி ஃபோன் பிராண்ட். கேமரா பிராண்டுன்னு சொல்லிட்டேன், கேமரான்னு பேசி கேமரா பிராண்டுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பிடிச்ச ஃபோன் பிராண்ட். ஏன்னு சொன்னால் நான் இது வந்து 2016 பிக்சல் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் பிக்சல் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017க்கு அப்புறம் தான் பிக்சல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா டேக்ஸ் அமேசிங் ஃபோட்டோகிராஃப்ஸ். அதாவது ஒரு ஏஐ வச்சு ஒரு கம்ப்யூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போன ஒரு பிராண்ட்ன்றதுனால ஐ ஸ்டார்டட் யூசிங் திஸ் இஸ் அன் அமேசிங் கேமரா பிகாஸ் இட் ஹஸ் 50 மெகாபிக்சல் கேமரா. இதோட ஐ கேன் டேக் 4K வீடியோஸ் வித் திஸ், ஸ்லோமோ வீடியோஸ் எடுக்கலாம். நான் சும்மா வெளியே போகும்போது ஏதோ ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுவோம். எல்லா டைமும் நான் கேமரா எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. அப்போ வந்து திஸ் ஹஸ் கிவன் மீ அமேசிங் ஃபோட்டோகிராஃப்ஸ். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்போவுமே ஸ்டோரியில் போட்டே இருப்பேன். இன்ஸ்டாகிராமில்
ஃபோனில் எடுக்கிறத ஸ்டோரியில் போட்டே இருப்பேன். மற்றதெல்லாம் அவ்வளோ ஸ்டோரியில் போட மாட்டேன். திஸ் இஸ் அன் அமேசிங் ஃபோன். இதில் இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, எந்த லென்ஸை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதுக்கான ஆன்சர்ஸ் நான் தரேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கேயும் வந்து யூ கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ், ஐ வில் ஆன்சர் எவ்ரி திங். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டவுட்ஸு, ஃபோட்டோகிராஃபி பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். புது சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் இன் another வீடியோ. வணக்கம். ஓகே. இப்போ எல்லாரும் கேமரா மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் சோனியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆக்சுவலாக சோனியில் ஆல்ஃபா 7 III A7 III இதை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். இதில் இருக்க செட்டிங்ஸும் எனக்கு இப்போ ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் அதே மாதிரி கிட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 24-105 தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அதான் நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த கேமராவில் பிடிச்சிருக்கு. இதில் இருக்க டோன்ஸ் பிடிச்சிருக்கு. எனக்கு கெனான் டோன்ஸும் பிடிக்கும், ஆனால் இதில் இருக்க டோன்ஸும் எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டையும் யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, அதுவும் பிடிச்சிருக்கு. ஐ ஸ்டார்டட் யூஸிங் திஸ் கேமரா ஆல்சோ. இந்த கேமராவில் நான் நிறையா புது விஷயங்கள் பார்த்தேன். புதுசாக என்னென்னமோ புது புது செட்டிங்ஸ், அதாவது அதில் இருக்க செட்டிங்ஸு இதில் பேர் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ ஃபோக்கஸ் மீட்ரிங்கு அதில் வேறு பேர், இதில் வேறு பேர் இருக்கும். இப்போ ப்ரொஃபைல் செட்டிங்ஸு அதில் வேறு பேர், இதில் வேறு பேர் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒன்று தான் அப்படின்றத பார்த்துட்டேன். ஏன்னா நிறைய இப்போது நான் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் வந்து கெனானில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணும்போது இதில் பேர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து இதுலேயும் இப்போது கஸ்டம் ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் எல்லா செட்டிங்ஸும் இதுலேயும் செட்டிங்ஸும் ஒன்று தான், பேர் தான் வேறு வேறு வச்சுருக்காங்க. அண்ட் பிகம் கம்ஃபர்டபுள் வித் சோனி ஆல்சோ தீஸ் டேஸ். தேங்க்யூ.